அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் vlog தான். இது கூடவே கண்டிப்பாக நம்ம சேனலில் என்ன vlog போட்டாலும் அதில் யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுலேயுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த vlog ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. சனிக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் மீன் இருக்கும். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு சாலை மீன் வாங்கி ஆக்கி தரையான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இது கழுவுறதுக்கு மாற்றப்பட்டு தான் வாங்க மாட்டேன். பட் இங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியே தந்துடுவாங்க. ஸோ சாலை மீன் தான் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃப்ரைக்கு கொஞ்சம் மசாலாலாம் தடவி எடுத்து வச்சுட்டு மீதி வந்து ஆக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மத்தின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மத்தி, சாலை, சூடை இந்த மூணுக்குமே லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து இந்த மீனை சாலை மீன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஊர்லேருந்து மாமி வரும்போது கொண்டுட்டு வந்த மசாலா இருந்தது. ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் இந்த மசாலா எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற ரெசிபியுமே கேட்குறீங்க. நான் வந்துட்டு இந்த சைடில் வேணால் கொடுக்குறேன், இதுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இதோட ரெசிபி வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் போடுவோம் அப்படிங்கிறத அளவோடு நான் சைடில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இது வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு, புளிக்குழம்பு, கருவாடு இந்த மாதிரி எல்லா வகையான ஐட்டம்ஸ்க்குமே இதான் போடுவோம். காய்கறி ஆக்கும் போதுமே இது சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய லேடிஸ்க்கு பெரிய பிரச்சனையே வெயிட்டாக இருக்கிறது தான். கரெக்டாக? வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை ஸ்டார்ட் பண்ணவும் செய்வீங்க அண்ட் 2-3 நாளில் விட்டுருவீங்க. ஒர்க் அவுட் நம்மளால் பண்ண முடியல, ஜஸ்ட்டு வாக்கிங்காவது போகலாம், அதுக்கு கம்பெனிக்கு யாராவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சு அதுக்கு ஆள் கிடைக்காமலே சரி பரவாயில்ல இந்த ஒரு லைஃப் தானே, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குண்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியே சில பேர் முடிவுக்கு வந்துடுவீங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நான் எந்த ஒரு விஷயத்தை வீடியோவில் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் அப்படின்னாலும் அதை பல முறை நான் விசாரிச்சுட்டு அதில் நல்லது கெட்டது எல்லாமே நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இதை வந்துட்டு ஒரு சேலஞ்சாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஜஸ்ட்டு வெறும் 200 ரூபா தான். இந்த 200 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறதுமே உங்களை கெயிட் பண்ணுறதுக்கு தானே தவிர மற்றபடி இந்த பவுடர் சாப்பிடுங்க, இந்த சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க, வெயிட் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அதில் கிடையாது. நார்மலாக நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ அதை எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே கெயிட் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை ஒரு ஆள் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணி முடிப்போம் இல்லையா? ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மாதத்தில் 5 கிலோ வரைக்கும் உங்களை ஈஸியாக குறைக்க வைப்பாங்க. நிறைய இடங்களில் நிறையா பணம் கட்டி சப்ளிமெண்ட்ஸு, வெயிட் லாஸ் பவுடர் அப்படிங்கிற மாதிரி நிறையா வாங்கி நிறையா ஏமாந்தவங்களும் இருப்பீங்க. நான் நல்லா விசாரிச்சுட்டு ஒரு ஹலாலான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் எத்தி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இதுலேருந்து ஜாயின் பண்ணி உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15th வந்துட்டு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி மீனானம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ, அதுக்கப்புறமா பருப்பு போட்டு பாலக்கீரை அந்த ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கெல்லாம் வாழைப்பூ பார்த்திங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாழைப்பூ வந்து மணிக்கணக்காக உட்காந்து கொத்திட்டுலாம் இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இந்த கேரட் திருவுறது இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நல்லா திருவி எடுத்துருவேன். ஸோ இதனால் வேலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே இந்த டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உடனே பார்த்திங்கன்னா அந்த திருவுற இது இருக்கு இல்லையா, அதை வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ திருவின உடனே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்துட்டு சின்னதாக ஒல்லியாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும். நிறைய பேர் இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு மாற்றப்பட்டுட்டே தான் செய்யாமல் இருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து அன்னைக்குன்னு ரொம்ப குட்டி பூவாக தான் கிடச்சிது. மோஸ்ட்டாக இங்கே வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். நான் நார்மலாக ஊர்லெலாம் பண்ணும்போது இது கூட முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணுவேன். பட் இன்றைக்கி பாலக்கீரையும் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்றனால சரி ஸ்கிப்
ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய வெங்காயம் போட்டு இதை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் பூவும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் வந்துடும். சரி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கலாம், ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுக்காக தான். ஸோ கொஞ்சம் வெங்காயம்லாம் நிறையா சேர்த்து பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பரில் போட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் நார்மலாக ஒரு கீரை பொரியலோ இல்லைன்னா காய்கறி பொரியலோ எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் தான் நான் பண்ணுவேன். பட் நீங்கள் பார்க்குறவங்க ஒரு சிலர் ரெசிபி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு டக்குன்னு நான் சொல்லிடுறேன், பட் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கடையில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பூ வந்துட்டு திருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். அண்ட் மெயினான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், பூவை நீங்கள் திருவும் போது அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணினீங்கன்னா ரொம்ப கருத்து போகாத மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். நிறைய உப்பு சேர்த்துட வேணாம், ஏன்னா வாழைப்பூ வந்துட்டு நிறைய உப்பு இழுக்காது. அண்ட் கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த பூ வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் திருவின தேங்காய் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு போல் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். அண்ட் மீனானமும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே கொதிச்சிருச்சு. அதுக்கு வந்துட்டு தாளிப்பு சேர்த்துக்கிட்டேன். அண்ட் நான் இன்றைக்கி பண்ண மீனானம் வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் ஸ்டைலு, எல்லாமே வதக்கி இதக்கிட்டு இருக்காமல் மொத்தமாக கூட்டி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு தாளிப்பு சேர்க்குறது. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது அவசரத்துக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். ஸோ தாளித்து ஊற்ற அதையுமே ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி போடும்போது மீன் உடையுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் உடையாது, நல்லா தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரையும் பருப்பும் சேர்த்து வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் என்னென்ன போட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பருப்பு, பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சுட்டு அதில் வந்துட்டு பாலக்கீரை, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன். அண்ட் தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக இந்த மண் சட்டியில் வந்து பண்ணுவேன். மண் சட்டியில் தாளித்து இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அப்படியே அதில் ஊற்றிடுவேன். நம்ம நார்மலாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்துலையோ சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மண் சட்டியில் இந்த மாதிரி பருப்பு ஐட்டமோ இல்லை எது பண்ணாலுமே மண் சட்டியில் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும் இல்லையா. எனக்கு என்னமோ இந்த டைப்பில் பருப்பு பண்ணும்போது இந்த மண் சட்டியில் பண்ணால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லணும்னா என் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, அது மெயினாக இந்த மண் சட்டியில் பண்ணும்போது. ஸோ அதுக்காகவே மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டாச்சு. ஸோ சாட்டர்டே லஞ்ச் அதுதான், மீன் மட்டும் பொரிக்க வேண்டியது இருந்தது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். இந்த பார்சல் வந்துட்டு என் தங்கச்சி சபினா வந்துட்டு எனக்கு கொடுத்து விட்டுருந்தா. ஆக்சுவலாக இந்த பார்சல் என் கையில் கிடைக்கிற டைமில் சுரஃபாமா வந்து வீட்டில் இல்லை, அவள் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா. பட் சொல்லிட்டு தான் போயிருந்தா, சாச்சி கொடுத்து விட்ட சாமான் வந்துச்சுன்னா நான் வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தேன். பட் என்னால் பொறுக்க முடியல. நமக்கு தான் உடனே ஏதாவது பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடணும்ல. ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறதே எனக்கு தெரியும், என் தங்கச்சி சொல்லிட்டா. ஆனாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஈகராக இருப்போம் இல்லையா. ஸோ அதனால் உடனே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு. ஸோ பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தா. இந்த பொடியாக இருக்கக்கூடிய கேக்கு, அதுக்கப்புறம் வெங்காய பக்கோடா, கார்லிக் முறுக்கு, அதுக்கப்புறம் சுரேம்க்கு ரொம்ப பிடிச்ச லட்டு வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தா. ராம்நாட்டில் வந்துட்டு ஐஸ்வர்யா பேக்கரி வந்துட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த நெய் லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சபிட்ட இருந்து எனக்கு எப்போ சாமான் வந்தாலும் கண்டிப்பாக அதில் நெய் லட்டு இருக்கும். மற்ற சாமான் இருக்குதோ இல்லையோ இந்த நெய் லட்டு சுரேம்காகவே கண்டிப்பாக இருக்கும். அவளே மறந்தாலும் எங்கள் மாமி, அதாவது சபினாவோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக சுரேம்க்கு கொடுத்து விடுமா, இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கி கொடுத்து விட்டுருன்னு சொல்லி ஞாபகம் கட்டி கண்டிப்பாக எனக்கு வந்துடும். ஸோ டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உடையில, ஷேப் தான் லைட்டாக மாறி இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துமே கொஞ்சம் உடையாமலே வந்திருக்கு. ஸோ வேலையாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில சாமான்லாம் வந்திருந்தது. எங்கள் மாமா, மாமி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் உம்ரா போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கொஞ்சம் ஹிஜாப், சுரஃபாமாக்கு வந்துட்டு ஹிஜாபு, ஜம்ஜம் வாட்டர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தா. ஜம்ஜம் வாட்டர் வந்து நான் கம்மியாக தான் கேட்டிருந்தேன், ஏன்னா ஆல்ரெடி இங்கேயுமே நிறைய இருக்குது, அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றனால சும்மா கொஞ்சமாக கொடுத்து விட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் சுரஃபாமாக்கு வந்து இன்னர்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தேன், எனக்கு அங்கே உள்ளதான் இவளுக்கு கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 டாப் கொடுத்து விட்டுருந்தா. மெயினாக நான் அவ்வளோ அவசரமாக ஓப்பன் பண்ணதே இந்த டாப் 2ஐயும் பார்க்கறதுக்காக தான். சொல்லியிருந்தா அவங்களுக்கு 2 டாப் வச்சுருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முதல்ல நம்ம திறந்து பார்த்தா தானே நமக்கு மனசாரும். ஸோ அதனாலே வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்று வந்துட்டு இந்த ரெட் கலரில் அந்த நெக்கு கிட்ட மட்டும் கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டது. இதில் வந்துட்டு மேலே அதுக்கப்புறம் கீழே
பார்டர் கிட்ட வந்துட்டு லைட்டாக எம்ப்ராய்டரி டிசைன் போட்ட மாதிரி இருந்தது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சுரஃபாமாக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து இருந்தது. இதனால தான் இனி வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது, நான் தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சின்ன ப்ரூச் வந்து வச்சு விட்டுருந்தா. இந்த ஹூக்லேயே ஸ்டோன் வச்ச மாதிரி ஃப்ளார் வச்ச மாதிரி வரும் இல்லையா, ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டேன். பெருசாக ஒன்றும் அடம் பிடிக்கல, ஏன் நான் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு கற்றுவான்னு நினச்சேன். பட் ஒன்றும் சொல்லலை. அண்ட் அடுத்த மெயினான வேலை என்ன, நமக்கு கொடுத்து விட்டு டாப்பை போய் முதல்ல போட்டு பார்க்கணும்ல, அது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா ஆல்ட்ரு பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வேகமாக ஓடி போய் பார்த்துட்டேன். அண்ட் இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சஃபினா சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு லட்டு பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் சொன்னேன் நெக்ஸ்ட் vlogல தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு அந்த ரெசிபி கொடுத்துடலாம் அப்படின்னு. இது பண்ணுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கோதுமை அவல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கப் வர்ற மாதிரி எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை சம்பா இருக்கு இல்லையா, அந்த அரிசியில் வர்ற அவல் அதுவுமே வந்துட்டு ஒரு கப் போல் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பெருசாக அளவு வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தி தானே, சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தங்க சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்க சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய அவல். ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுதான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, உங்ககிட்ட ஏதாவது ஒரே ஒரு டைப் ஆஃப் அவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது சேர்த்து பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி, உளுந்து, இல்லைன்னா பாசிப்பருப்பு, இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. மெத்தட் வந்துட்டு சேம் தான், ஒரே மெத்தட் தான். பட் நீங்கள் வந்து அதில் என்ன பொருள் சேர்த்துக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அவல் தான் இல்லையா, ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லேசாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் அரிசி பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும், நல்லா வாசம் வர்ற வரைக்கும். அண்ட் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிஸ்மிஸ் கிடந்தது, ஸோ அதை தான் பெருக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பம்கின் சீட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பீனட்டு, வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளாக் சீட் இருக்குது இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அண்ட் சியா சீட்டில் இருந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு அதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் சேர்க்குறதெல்லாம் இதுதான் சேர்க்கணும், இவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரே ஒரு நட்ஸ் இருக்கா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேறு நட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லையா, கண்டிப்பாக வேர்க்கடலையும் பொரிக்கடலையும் நம்ம வீட்டில் இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. இதுதான் சேர்க்கணும், இவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயங்கள்லாம் சேர்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை அதில் நுழைச்சிடணும், அதுதான் நம்மளோட வேலை, ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அவளோட குவான்டிட்டியை விட நட்ஸோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கருப்பட்டி இல்லைன்னா பொடிச்ச நாட்டு சக்கரை இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது வந்து ஆர்கானிக் வெல்லம் தான் அப்படின்றனால அதில் கல், தூசி, மண் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்காது. ஸோ அதனால் நான் அப்படியே அதை அரைச்சிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். பாகு எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து, அதாவது லட்டை ரொம்ப நாளைக்கு நம்ம வைக்க முடியாது. ஸோ அதனால் இதை அப்படியே நான் டைரெக்டாக பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட கிடைக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த அவலை வந்துட்டு 2 தடவையாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வந்துட்டு நட்ஸ்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்து போட்டு அரைச்சிக்குவோம். இது வந்து ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க முடியாது, ஏன்னா அது எண்ணெய் புழிஞ்சிட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாயிரும். ஸோ ஓரளவுக்கு பவுடராக உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அரைக்க முடியுதோ இந்த மாதிரி அரைச்சிட்டு அதையுமே அந்த அவலோட சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வெல்லம் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே அதில் சேர்த்து பொடிச்சிக்க போகிறேன். வெல்லமுமே கரெக்டாக இந்த அளவுக்கு சேர்க்கணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா அதிகப்படுத்திக்கோங்க, கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க, அதுவுமே உங்களுடைய விருப்பம் தான். நான் உங்களுக்கு கொடுக்குறது ஜஸ்ட் ரெசிபி தான், அதை எப்படி பண்ணணும் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த வெல்லம் எல்லாமே அந்த மாவோட சேர்ந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா திரும்ப மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டு 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்துடும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாயில் ஒரு 1/4 கப்பில் இருந்து ஒரு 1/2 கப்புக்கு கம்மியாக வந்துட்டு நான் நெய் வந்து எடுத்துகிட்டு உருக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த லட்டு பிடிக்கிறதுக்காக சூடாகணும் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் உருகி வந்தது அப்படின்னா போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், அவல் நட்ஸு 2யும் சேர்த்து அரைச்சிடாதீங்க, ஒரே வேலையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு அவல் வந்து நல்லா அரைஞ்சி வராது, ஸோ தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அண்ட் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்
கோகனட் வந்துட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் வரன்னு இருக்கும் இல்லையா, அதனால லைட்டாக கடாயில் போட்டு 2 வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்தேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற தேங்காவை அதில் நல்லா ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஈரத்தோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நல்லா வறுத்துக்கோங்கன்னு. ஸோ இதே அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். எனக்கு பார்க்க அந்த பாத்திரம் காணாத மாதிரி இருந்தது. ஸோ எதுக்கு வம்பு, பேசாமல் பெரிய ஒரு பவுலில் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் போட்டுட்டேன்னா போட்டுட்டு அந்த கோக்னட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் வந்துட்டு ஒரே பக்கமாக கடந்துடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் நல்லா கலந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த டைமில் லைட்டாக நீங்கள் பிடிச்சி பாருங்கள், லேசான ஒரு ஈரப்பதம் வந்து அதில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா நட்ஸ்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து லைட்டாக ஒரு எண்ணெய் புழிஞ்சு வரும், நல்லாவே பிடிக்க வரும். ஆனாலும் ரொம்ப நேரத்துக்கு அது இருக்காது, உடஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் நம்ம நெய் வந்துட்டு உருக்கி வச்சுருக்கோம். நெய்யை வந்துட்டு மொத்தமாக சேர்த்துடாமல் ஜஸ்ட் ஒரு 2 கரண்டி மேலாக்கில் சேர்த்துட்டு அந்த நெய் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த மாவை நல்லா பெனஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து லட்டு பிடிங்க. மொத்தமாக நெய்யை சேர்த்துட்டு பெனஞ்சிட்டு ஒரே வேலையாக பிடிச்சி எடுத்துடலாமே அப்படின்னு நினச்சி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா மாவு வந்து நெய் எல்லாத்தையும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காஞ்சி போயிடும் மாவு, உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிடிச்சி எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்த்து இதே மெத்தடில் லட்டு பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லட்டு கிடச்சது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வெயிட் லாஸ் டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த லட்டு இப்போவே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.